தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்க. இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவங்க இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால இப்போ நீங்க நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்க பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இல்ல 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. நீங்க பக்கத்துல உட்கார்ந்ததால நிச்சயமா நீங்க ஒரு 50 படம் குறையாம பண்ணுவீங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷமா திரும்பினார். நாங்க டைம் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு. இல்லப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. உண்மையா தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்துல வந்து முடியறப்போ வந்து சிறையின் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாம இந்த சின்ன படம், சின்னதா ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னன்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்றேன்னு சொல்றது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்றங்கிறது வந்து நீங்க சௌத்ரி சார் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்னைக்கு வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பிடிச்சி போயிடுச்சு அவங்களுக்கு. வந்து ஸ்லோ மோஷன்ல, ஹை ஸ்பீட்ல, லோங்கில், ஐயங்களை பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கு. நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வந்து கதையா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இதை ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த கதையை நிஷாந்த் நீங்க வந்து ரியலி யூ டன் a கிரேட் ஜாப். அது வந்து ஒரு சீனு ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாம வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகா வந்து, ஏன்னா வழக்கமா வந்து ஒரு ஜீவா வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் சாங் டூயட் அப்படிலாம் இல்லாம ஒரு புதுசான வந்து ஒரு மாத்தி யோசிச்சு அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. உங்களால வந்து ஒரு 50 டைரக்டர் வர போறாங்க சினிமாவுக்கு. அது வந்து ஏன்னா நீங்க கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குரங்கு அது கல்லுவரை குடிச்சிச்சு பண்ண, அது ஏற்கனவே வந்து சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இனிமே யார் நினைச்சாலும் ஆண்டவனே நினைச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமா தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிருக்கு.